நன்மையை செஞ்சுட்டு எனக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்காத. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், அவரை கீழே பார்த்து பழகிட்டோம். அந்த பன்றி மாதிரி. பன்னி ஒரு நாள் ஒரு மனுஷன் அவர் தோட்டத்தில் ஆடுகளை எல்லாமத்தையும் வைத்திருந்தானா. குறிப்பிட்ட இடத்துல பன்றி கூட்டம் இருந்துச்சான். அந்த இடத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சான். அவர் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாராம், இந்த மாதிரி பன்றி எங்கள் தோட்டத்தில் வந்து ரொம்ப நிலத்தெல்லாம் நாசம் பண்ணுது சொன்னாராம். அவரே, ஐயா எங்கள் பன்றியெல்லாம் உங்கள் தோட்டத்துக்குள்ள வரவே வராது என்று சொல்லி அந்த மனுஷன் மழுப்பி கொண்டே இருந்தாராம். இவருக்கு என்ன சரி தெரியல. அவர் சொன்னாராம், பன்றி எங்கள் தோட்டத்துக்கு வந்தால் பிடிச்சிருவேன். அந்த மனுஷன் சொன்னா, எங்கள் பன்றிக்கு ரொம்ப தெளிவாக மனசில் நினச்சிக்கிட்டு முடிஞ்சா அவங்களால பிடிச்சிங்க ஐயா எங்கள் பன்றி அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ரொம்ப கோபமாக பேசி அவர் அனுப்பிட்டாராம். அந்த மனுஷன் என்ன பண்ணாராம், அந்த நிலத்தில் ஒவ்வொரு இரவுகளும் வருமா வலையை விரிச்சு வச்சிருந்தாராம். ஒரு நாள் இரவு அப்படியே வலையை விரிச்சிட்டு அவர் படுக்கைக்கு சென்று விட்டார். இரவுல அதே போல பன்றி வந்தது. அவர் வலை விரித்து வைத்திருந்த வலையில் மாட்டிக்கொண்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, வேலைக்காரங்களை கூப்பிட்டு பன்றி கத்திட்டே இருக்கு பாரு, அதை பிடிச்சி போய் கட்டி போடுங்கனாராம். கட்டி போட்டாங்க. காலையில் பொழுது வெடிச்சது. அந்த பன்றியை அவர் சொன்னார், அந்த மாதிரி உங்கள் பன்றி வந்து மாட்டிக்கிச்சு. அவர் சொன்னாராம், எங்கள் பன்றிங்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது எங்கள் பன்றியே இல்லை, எங்கள் பன்றிங்க வந்து எண்ணி பாருங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். அவர் சொன்னார், இது உங்கள் பன்றி தான் சொல்லிட்டு முடிஞ்சா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாராம். அது அந்த பன்றி ஒன்றும் சாதாரணமாக இல்லை, ஒரு 150 கிலோ இருக்கும். அவ்வளோ ஹெவியானது. அந்த 2 காலை முன்னாடி கட்டி 2 காலை பின்னாடி கட்டி கொம்பில் தூக்கிட்டு போகிறாங்களாம். தூக்கிட்டு போகும்போது அந்த பன்னி மேலே பார்த்துட்டு ஐயோ வானம் சொன்னாங்க. இதானே அது, எவ்வளோ அழகான வானம், அவ்வளோ அழகா ஆண்டு உலகத்தை படைச்சிருக்கிறாரு, இதுல நான் கீழே பார்த்துட்டு நடந்துட்டு இருந்தேனே. முதல் முறையா பன்றி இப்பதான் ஆகாசத்தை பார்க்குதான், ஆகாயத்தை பார்க்குதான், மரம் செடி கொடிகளை பார்க்கலாம், உயர்ந்து நிற்கிறத பார்க்குதான், இந்த உலகத்தின் அழகை பார்த்து ரசிக்குதான். அப்போதான் தூக்கிட்டு போறவங்க கிட்ட பார்த்து இந்த பன்னி பேசுமான்னு என்ன கேட்காதீங்க, ஒரு வேடிக்கையான கதை. அப்போ அந்த பன்றி அவங்க கிட்ட பேசுனான், ஐயா ஒரே நிமிஷம் நீ இறக்கி விடுவியா? இல்லை எஜமான்ட்ட கொண்டு போறேன் அது சொல்லிச்சான். தயவுசெய்து நீ இறக்கி விட்டுருங்க, நீங்க எஜமான்னு அவன் கூட்டத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா இவ்வளோ அழகான உலகத்தை ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, இதை நான் அறியாது இருந்தேனே, இந்த உலகத்தை ரசிச்சு கொண்டே நான் மறிச்சிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி அந்த வேலைக்காரன் அந்த பன்றி பேசிட்டே போச்சான். அப்போது அந்த பன்றிக்கிட்ட அந்த வேலைக்காரங்க சொன்னாங்களாம், ஏன் இது உலகத்தை பார்த்ததே இல்லையா, ஏன்னா புதுசா பார்த்த மாதிரி சொல்ற? அந்த பன்னி சொல்லிச்சான், இல்லை நான் இதுவரை என் கண்கள் எல்லாம் கீழே இருந்துச்சு, கீழ் நோக்கியே பார்த்துட்டு இருந்தேன், என் கண்கள் எப்பவுமே மேல் நோக்கி பார்த்ததே இல்லை. இந்த உலகத்துல என்ன கிடைக்கும், இந்த பூமியில என்ன கிடைக்கும், எங்க அசுத்தம் இருக்கும், எங்க கிழங்குகள் இருக்கும், எங்க இது இருக்கும்,